தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். காஷ்மீரின் பகல்காமில் நேற்று நடந்த கொடிய பயங்கரவாத தாக்குதல் உலகத்தையே உலுக்கி போட்டுள்ளது. பகல்காமில் மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் பைசரன் என்ற இடத்தில்தான் இந்த கொடூர சம்பவம் நடந்தது. டூரிஸ்ட் ஸ்பாட்டை ரசித்து பார்த்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை குருவி சுடுவது போல் பயங்கரவாதிகள் சுட்டு தள்ளினர். இந்த தாக்குதலில் 26 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக கொல்லப்பட்டனர். இதில் 2 பேர் வெளிநாட்டினர். 10 பேர் பலத்த காயமடைந்தனர். இதில் சிலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது. பாகிஸ்தானைச் சேர்ந்த லக்ஷர்-இ தொய்பா அமைப்பின் கிளை பிரிவான TRF எனப்படும் தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றனர். அவர்களை வேட்டையாடும் ஆபரேஷனை பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா முடுக்கிவிட்டுள்ளனர். இந்நிலையில் தாக்குதல் நடந்த விதம் பற்றி பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது, இந்துக்களையும் ஆண்களையும் குறிவைத்தே இந்த கொடூர தாக்குதலை பயங்கரவாதிகள் நடத்தியிருக்கின்றனர். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் 5 பேரில் 2 ஆண்களை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். அந்த குடும்பத்தில் உயிர் பிழைத்த பெண் ஒருவர் பதற்றத்துடன் இது பற்றி விவரித்தார். எங்கள் குடும்பத்தினர் 5 பேர் சுற்றுலாவுக்கு வந்திருந்தோம். சம்பவ இடத்தில் 5 பேரும் போட்டோவுக்கு போஸ் கொடுத்துக் கொண்டிருந்தோம். அப்போது அங்கு வந்த பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை சரமாரியாக சுட்டுக் கொன்றனர். என் அப்பாவையும் மாமாவையும் சுட்டுக் கொலை செய்தார்கள். பயங்கரவாதிகள் உள்ளூர் போலீஸ் போல சீருடை அணிந்திருந்தனர். ராணுவ வீரர்கள் அணியும் மாஸ்க் போட்டிருந்தனர். அந்த இடத்தில் நன்கு நோட்டமிட்டு இந்துக்களை மட்டும் குறிவைத்து சுட்டு தள்ளினர். பின்னர் இருந்த கூட்டத்தில் யார் இந்து யார் முஸ்லிம் என்ற குழப்பம் வந்தது. உடனே சுற்றுலா பயணிகளை முஸ்லிம்கள் ஓதும் அசானை ஓதும்படி வற்புறுத்தினர். யாருக்கெல்லாம் தெரியவில்லையோ அவர்களை இந்துக்கள் என முடிவு செய்து சுட்டுக் கொன்றனர். இந்து மதம் ஆபத்தில் சிக்கியுள்ளது. நான் என் குடும்பத்தை இழந்து விட்டேன் என்று அந்த பெண் கூறினார். மேலும் இந்த தாக்குதலை 2008ஆம் ஆண்டு மும்பையை உலுக்கிய மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலுடன் அந்த பெண் ஒப்பிட்டார். மும்பை தாக்குதலில் ஆண்களை மட்டுமே குறிவைத்து பயங்கரவாதிகள் தாக்கினர். அதே மாடலில்தான் இந்த தாக்குதலும் நடந்தது. ஆண்களைத்தான் குறிபார்த்து பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர் என்று அவர் கூறினார். அவர் சொன்னது போல் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் ஆண்கள்தான் 95%. அதேபோல் 95%க்கும் அதிகமானவர்கள் இந்துக்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2019 நடந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீரை உலுக்கிய மிகப்பெரிய தாக்குதல் பகல்காம் அட்டாக் தான். தாக்குதல் நடந்த பைசரன் என்ற பைன் மரக் காடுகள், பசுமை புல்வெளி நிறைந்த இடம் பகல்காமில் இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இங்கு வாகனத்தில் எளிதாக செல்ல முடியாது. ஒன்று நடந்து போக வேண்டும் அல்லது குதிரையில்தான் செல்ல வேண்டும். இதைத்தான் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் பயங்கரவாதிகள்.